கரூரில் அவ்வளோ மக்கள் இறந்தது ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப கவலையாகவும் இருக்குது. ஆனால் நான் ஒன்று சொல்ல வரேன், இது வந்துட்டு நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தெரிய வேண்டிய விஷயம் இது. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காட்டுறேன், அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்து நான் சொல்கிறேன் கேளுங்க. நெருங்க அரசாங்கம் பறிச்சு போட்ட குழியில பாதி பேர் வந்து தவறி விழுந்துட்டாங்க. அவர் பிரச்சாரம் பண்ண வாகனம் பக்கத்திலே. ஆமா, டிச்சு இருக்கு, குழி டிச்சு இருக்கு. பாதுகாப்பு இல்ல மெயின் கார் அவங்களுக்கு இடம் கொடுத்தவங்க ஏன் இதுக்கு இடம் கொடுக்கல? ஏன் சார் இதுக்கு இடம் கொடுக்கல? ஏன் கரண்ட கட் பண்றாங்க? கரண்ட கட் பண்ணலாம் இல்ல. சென்னை ஹைகோர்ட்லயே எல்லா கட்சிக்குமே ஒரே மாதிரியான அனுமதி தான் பண்ணாங்க. ஆனா ஏன் தமிழக கட்சிகளுக்கு இப்படி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம்? மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்டோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. எல்லாரும் வீடியோ பார்த்தீங்களா? அவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல. மற்ற கட்சிங்கெல்லாம் கூட்டம் கூட்டுறாங்க, அவங்களுக்குலாம் வராத ஒரு தொல்லைங்க, ஒரு கஷ்டம்லாம் ஏன்னு தாவேக்காக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது? விஜய் வந்துட்டு விஜய் என்ன வந்துட்டு முன்னாடியே சொல்லிட்டாருங்க, எனக்கு இவ்வளோ இடம் வேணும், நான் மக்கள்கிட்ட ஃப்ரீடமாக பேசணும்னு கேட்டுட்டாருங்க. இந்த கரூரில் 1,20,000 சதுர அடி இடம் கேட்டிருக்காரு. ஆனால் அவன் கொடுத்தது வெறும் 10,000 பேர் நிற்கிற இடம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த 10,000 பேர் நிற்கிற இடத்துல இவ்வளோ பேர் மக்கள் வந்தால் என்ன வருது? அது மட்டும் இல்லாமல் அந்த நிற்கிற இடத்துலயே குழி தோண்டி வச்சிருக்காங்க கவர்மெண்ட். எதுக்கு? ஏன் இந்த அரசாங்கம் எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? முதல்ல இந்த கரூரில் நடந்த பலிக்கு காரணமே அரசாங்கம் மட்டும்தான். விஜயை பார்க்க வந்தவங்க எல்லாருமே அந்த கூட்டத்துலையும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாங்க. அதில் ஏன் கரண்ட் ஆஃப் பண்ணணும்? கரண்ட் ஆஃப் பண்ணதுனால தான் அவங்க இன்னும் கிட்ட வந்தவங்க தளபதியை பார்த்தோன்ற ஆசைக்காக கிட்ட வந்ததில் தான் உயிர் பலி இவ்வளோ ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு விஜய் கையெழுத்துக்கூடாது, காலத்துக்கூடாது சொன்ன கவர்மெண்ட்டுக்கு, அது மட்டும் இல்லாமல் 23 ரூல்ஸ் போட தெரிஞ்ச கவர்மெண்ட்டுக்கு ஒரு சரியான போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிங்களா? இல்லைல்ல. இவ்வளோ கீழ்த்தனமாக யாராலையும் பண்ண முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அழுதுலாம் சில பேர் நடிக்கிறாங்க. நான் யாரை சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும். அழுகுறாங்க, நான் சொன்னனே ரூல்ஸை மதிக்க சொன்னேன்னு. உங்களுக்கே தெரியும் நான் யாரை சொல்கிறேன்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ கீழ்த்தனமாக பண்ண அரசாங்கத்தை பற்றி இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என் தளபதி மேலேயும் என் கட்சி மேலேயும் எந்த ஒரு குற்றத்தையும் வைக்காதீங்க. தேங்க்யூ.